வெற்றிலை தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கும் போது இந்த வெத்தலை பாக்கு கொடுக்கறது வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா அதை நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம், அப்படியே விட்டு வந்துருவோம். அப்படி விடுற ஆளா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம், இதுக்கப்புறம் நீங்க வெத்தலை பாக்க விடவே மாட்டீங்க, எப்பவுமே போட்டுட்டே இருப்பீங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வெத்தலையில சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆய்வு எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில காலங்காலத்தில் தினந்தோறும் வெத்தலையில வெறும் 3 இலை மட்டும் சாப்பிட்டு வரான் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 to 8 நோய்களுக்கு மருந்தா பாத்தீங்கன்னா வெத்தலையை விளங்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல இன்னொரு சயின்டிபிக் ஃபேக்ட் மட்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் பாத்தீங்கன்னா 7 குழந்தை பெத்தினாங்க, 8 குழந்தை பெத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அது எப்படி நினைக்கிறீங்க? வெத்தலையான்னு கேட்டீங்கன்னா அடா உண்மையாதாங்க, வெத்தலை போடுறதுனாலதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சத்து இருந்துருக்கு சொல்றாங்க. சோ இது போன்ற பல தகவல் சொல்ல போற, முழுசா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது போன்ற எல்லா தகவல்களும் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல்ல செட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே நோட்டிபிகேஷனோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க, இது தொடர்பான முழு நியூஸ் என்னன்னு மிக விளக்கமா பார்த்தலாம். அதாவது முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை, என் வெயிட்டை குறைக்கணும், என் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்னென்னமோ முயற்சி பண்ணுவீங்க, ஜிம்முக்கு போவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க. அப்படி பண்ணாலும் கூட பாத்தீங்கன்னா உங்க வெயிட் அவ்வளவு சீக்கிரம் குறையாது. ஆனா இப்ப நான் சொல்ல போறது மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வெயிட் ஆனது கண்டிப்பா குறையும். அதாவது தினந்தோறும் காலையில என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த சுடுதண்ணில வெற்றிலையில 4 to 5 இலை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா காலையில வெறும் வயித்துல குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வெற்றில இருக்கிற நார் சத்து, அதாவது நார் சத்து போய் நம்ம உடம்புல ரத்தத்துல கலந்து மெட்டாபாலிசத்தின் அளவு அதிகரிக்கும். சரிங்களா? அப்படி மெட்டாபாலிசத்தின் அளவை அதிகரிச்சுட்டு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பின் அளவு பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது சொல்றாங்க. இதோடு மட்டும் இல்லாம நம்ம செரிமான ப்ராப்ளம், அதாவது ஜீரண சக்திக்கு ரொம்ப முக்கியமானது வெற்றிலை பாக்கு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்க போறது பழக்கமா வச்சிருந்தோம், ஆனா இப்பதான் கடைபிடிக்கிறது இல்ல. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் வெற்றிலை பாக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரெல்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரெகுலரா சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் வெற்றிலை பாக்கு போட்டீங்கன்னா உங்க உடம்புல தேவையில்லாம தேங்குற அந்த கொழுப்பு மற்றும் தேவையில்லாத சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அது உடனடியாக ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது சொல்றாங்க. சோ அதனால வெற்றிலை பாக்கு போறது வழக்கமா வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சிலருக்கு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கும், தழும்பு மாதிரி வந்திருக்கும், வயிற்றுல புண்ணு இருக்கும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் சிறந்த மருந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தான் சொல்லலாம். ஏன்னா வெற்றிலையில பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அது அதிகமா இருக்கின்ற காரணத்தினால நீங்க வெறும் வயிற்றுல வெற்றிலையை சாப்பிடறதுனால உங்க உடம்புல இருக்கிற காயம் போன்ற புண்களுக்கு சிறந்த மருந்து. அதோடு இல்லாமல் உங்க காயம் சீக்கிரமா சரியாகிறதுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொண்டை வலி, இருமல், சளி போன்ற பல பிரச்சனைகள் அடிக்கடி வந்துடுங்க தெரியுமா. சோ அதுக்கும் சிறந்த மருந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை சொல்றாங்க. வெற்றிலை கொதிக்கும் போது அது கூட சேர்ந்து கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற இந்த சளி, இருமல், தொண்டை வலி போன்ற பல பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணியாக வெற்றிலை விளங்குது அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வெற்றிலை ரொம்ப பயன்படுது சொல்றாங்க. அதாவது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பசி எடுக்கல அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. சோ அவங்களுக்கெல்லாம் பசியை தூண்டணும் அப்படின்னா வெற்றிலை பாக்கு சாப்பிட்டு காலையில வெறும் வயிற்றில் தினந்தோறும் கொடுத்து வரீங்க அப்படின்னா அவங்களோட செரிமான பிரச்சனை தீர்ந்து அவங்க உடல்ல இருக்கிற pH அளவை சரி செய்து அவங்களோட பசியை தூண்டுவதற்கு ரொம்ப பயன்படுது பாத்தீங்கன்னா வெற்றிலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வயிறு வலி, ஒற்றை தலைவலி, நார்மல் தலைவலி அப்படி சொல்லிட்டு பல வழியில் வரும் பாத்தீங்கன்னா. சோ அதுக்கும் சிறந்த மருந்து வெற்றிலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது போன்ற பல நோய்களுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த மருந்தா விளங்குவது வெற்றிலை தாங்க. உண்மையா சொல்றேன். இதுல இருந்து தினந்தோறும் நீங்க வெற்றிலை சாப்பிட தொடங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க தினந்தோறும் வெத்தலை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்க உடல் புத்துணர்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு வாய் அடிக்கடி நாத்து அடிக்குது, ஒரு மாதிரி வாசனை உங்க வாயிலிருந்து வருது அப்படின்னா அந்த வாசனை போக்குவதற்கும் நாற்றம் அடிக்காமல் நிற்க வைக்குவதற்கும் வெத்தலை ரொம்ப பயன்படுது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க மூஞ்சில இருக்கிற இந்த பிம்பிள்ஸ், முகப்பொரு போன்றது அதெல்லாம் போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெத்தலையை அரைச்சி உங்க மூஞ்சில தடவினால கூட பாத்தீங்கன்னா அந்த முகப்பொருட்கள் சரியாகும், அந்த முகப்பொருட்கள் உங்களை விட்டு நீங்கி விடும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க மக்களே. சோ இது போன்ற பல நற்குணங்கள் பாத்தீங்கன்னா வெத்தலை இருக்கு. சோ அதனால தினந்தோறும் நீங்க வெத்தலை உட்கொள்றதுனால இதுல இருக்கிற எல்லா பயன்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சொல்லலாம். சோ இது போன்ற எல்லா தகவல்களும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆல்னு செட் பண்றீங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காச்சும் தகவல் தெரியாம இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே டக்கு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.